ஹே காய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒன் டே ட்ரிப் அட் ஏற்காடு தான். நான் ஃபர்ஸ்ட்டு சேலம் போயிட்டேன். சேலம்ல வந்து கொஞ்சம் போர் அடிச்சுதுன்னு சொல்லிட்டு, ஏற்காடு வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட் டிசைட் பண்ணி ஏறிட்டோம். அண்ட் ஆஸ் யூசுவலா வந்துட்டு இந்த பக்கோடா பாயிண்ட், இந்த வியூ பாயிண்ட்லாம் வேணாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, 2 பேரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபன் ரிலேட்டடான பிளேஸ்க்கு போலான்னு சொல்லிட்டு, நாங்க ஃபர்ஸ்ட்டு போன பிளேஸே பார்த்தீங்கன்னா, பீக்கு பார்க் தான். இந்த பீக்கு பார்க் நாங்க போகும் சீசன் டைம்ன்னு சொல்லிட்டு நெறைய வந்துட்டு எக்கச்சக்கமா இருந்துச்சு அங்க பார்க்கறதுக்கு. ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். அனிமல்ஸ்க்கு டைரக்ட்டா நம்மளே வந்து ஃபீட் பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம டூரிஸ்டர் வந்து நெறைய பேர் வந்திருந்தாங்க அந்த டைம்ல. ஏன்னா சீசன் டைம்னால. நெக்ஸ்ட் பேர்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ஃபீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அங்க பார்த்தீங்கன்னா, டாக்ஸுமே நீங்க வந்துட்டு விளையாடலாம்னு சொல்லிட்டு நெறைய பெட் டாக்ஸ் எல்லாமே அங்க இருந்துச்சு. அண்ட் புதுசா அங்க என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னேக்கு. அது கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு மேனேஜ் பண்ணிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் பார்த்தீங்கன்னா, பாப்பி ஹில்ஸ். அண்ட் பாப்பி ஹில்ஸ் நான் வந்து சூஸ் பண்ண பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஜம்போ காம்போ பேக்கேஜ் தான். இட்ஸ் அரவுண்ட் 750. ஸோ அதில வந்து ஒரு சில பெரிய பெரிய ரைட்ஸ் எல்லாமே வந்துட்டு கவர் ஆகும். அந்த ரோப் சைக்கிளிங்கு, அதுக்கப்புறமா வந்துட்டு பஞ்சி ஜம்ப். நான் வந்து ரொம்ப ரொம்ப பயந்தேன். ஜம்ப் பண்ணும்போது அந்த வீடியோலயே தெரியும். இல்ல நான் ஜம்ப் பண்ண மாட்டேன், ஜம்ப் பண்ண மாட்டேன்னாங்க. அண்ட் கடைசியா பார்த்தா என்ன புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க. அண்ட் மேலேருந்து குதிக்கும்போது கொஞ்சம் ஃபியர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு போயிடுச்சு. ஆனா சூப்பரான பிளேஸ் ஆக்சுவலி பாப்பி ஹில்ஸ். அண்ட் பாப்பி ஹில்ஸ்ல வந்துட்டு அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ரோப்ல வந்துட்டு சர்ன்னு சறுக்கிட்டு போயிட்டு இருந்தேன். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு சில பேர்லாம் எனக்கு தெரியல. ஆனா நான் ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு நெறைய வந்துட்டு இந்த மாரி ஸ்டண்ட் பண்ற கேம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் ஜாலியா விளையாடிட்டு இருந்தேன். ஆனா கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா எப்படியோ நான் மேனேஜ் பண்ணிட்டேன். இங்க பாருங்க எப்படி நான் வந்து நடந்துட்டு இருக்கேன்னு பாருங்க. தத்தக்கா புத்தக்கா நடந்துட்டு கிடக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கோகுல் வந்துட்டு எனக்கு இந்த கார்ட் ஓட்டணும்னு சொன்னான். கோ கார்ட் இந்த கார் ஜீப் மாரி ஓட்டணும்னு சொன்னான். ஸோ அதுவும் வந்துட்டு அவன் வந்துட்டு ஓட்டிட்டு நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். அண்ட் இது பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா, டைம் வந்துட்டு ஒரு 6:00 ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு அங்க இருக்க பாதி ரைட்ஸ் தான் நான் காம்போ பேக் வாங்குனதே வந்துட்டு பாதி ரைட்ஸ் என்னால ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறமா பாப்பி ஹில்ஸ்க்கு ஒரு டாட்டா பாபாய் சொல்லிட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ப்ளே ஜோ இருந்துச்சு. ஸோ அந்த ப்ளே ஜோல போயிட்டு டேஷிங் கார் கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு கார் யூசுவலா சத்தியமா ஓட்டத் தெரியாது. சும்மா நானும் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபன்னா விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் டேஷிங் கார்லாம் ஓட்டிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் அங்க போய் ட்ராம்போலின் இருந்துச்சு. செம்ம பெருசா இருந்துச்சு. அது மட்டும் ட்ராம்போலின் இல்லாம அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, ஏர் நெறைய கேம்ஸ் கண்டிஷனர் தான். இருந்துச்சு. நாங்க வந்து சூப்பரா இருந்துச்சு. கரெக்ட்டா நானும் க்ளோஸ் பண்ற குழந்தையுமா அழகா டைம்ல ஜம்ப் பண்ணி, போனோம். ஒரு ஜம்ப் பண்ணி 8:00 விளையாடிட்டு நாங்க இருந்தேன் க்ளோஸ் பண்ற ட்ராம்போலின்ல. டைம்ல போனனால, நாங்க சில கேம்ஸ் தான் நாங்க விளையாடனோம். அது மட்டும் இல்லாம இடமே காலியா இருந்துச்சு. அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் எல்லா கேமுமே விளையாடுனதுக்கு அப்புறமா நாங்க வந்துட்டு 8:00 ஒரு 8:30க்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க ஒரு 8:45க்குலாம் நாங்க கீழ இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா, அதுக்கப்புறமா போனா ரொம்ப இருட்டாயிடும். ஆல்ரெடி வந்துட்டு அந்த இடம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஹில்ஸ்னாவே ரொம்ப நைட்டு போக்கூடாது அப்படின்னு தான் சொல்வாங்க. அதனால நாங்க வந்து ரொம்ப எங்களால முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டா நாங்க டிரைவ் பண்ணிட்டு மலை இறங்கிட்டோம்.